ஹே காய்ஸ், வெல்கம் டு சுகாஸ் கேலரி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பழைய துணிகளை வச்சு தான் ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பழைய துணிகளில் ப்ளைனாக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அதை அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்கேலில் ஒரு 6 சென்டிமீட்டர் அளவு எடுத்துகிட்டு அதை அந்த துணியில் வச்சு அதோட அகலம் 6 சென்டிமீட்டர் இருக்கிறது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட லென்த்து இந்த ஒரு ஸ்கேலோட அளவு இருந்தால் போதும், அதாவது ஒரு 30 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். அதையுமே மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த துணியோட அளவை இன்னொரு துணி மேலே வச்சுட்டு அந்த அளவையும் மார்க் பண்ணிவிட்டு அதையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி நான் 4 கலர்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எல்லாமே இதே மாதிரியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ இது ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதில் நம்ம ஃப்ளார்ஸ் தான் செய்ய போகிறோம். டோட்டலாக 8 ஃப்ளார்ஸ் செய்ய போகிறோம். ஸோ 8 கிளாத் மட்டும் இதில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதிலேருந்து ஒரு கிளாத் எடுத்துகிட்டு பேப்பர் ஃபேன் செய்கிறதுக்கு மடிப்போம். அதே மாதிரி இதையுமே மடிச்சுக்கலாம். மடிக்கும்போது அந்த பார்ட்டு ஈக்குவலாக இருக்கணும். அன்ஈவனாக போயிடுச்சுன்னா நமக்கு ஃப்ளார் கரெக்டாக வராது. ஸோ பொறுமையாக மடித்து எடுத்துக்கோங்க. இது ரெடியானதும் நான் ஊசியில் நூல் கோர்த்து வச்சுருக்கேன். இப்போ அந்த துணியோட சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஊசியை கோர்த்து நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கிளாத்தில் ஃப்ளவர் தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால பழைய துணிகள்லையே ப்ளைனான துணியாக செலக்ட் பண்ணிவிட்டு அதை அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதில் ஃப்ளவர் செஞ்சோம் அப்படின்னா ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஹேண்ட்மேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. நிஜமாகவே கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணும்போது ப்ளைனான துணியாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாட் போட்டு முடித்ததும் அந்த துணியை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா தெரிகிற நூலெல்லாம் கட் பண்ணிடுங்க. கிளாத் ஈவனாக இல்லைன்னாலும் ஈவனாக இருக்கிற மாதிரி அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்குமே நம்ம காட்டன் கிளாத்தாக பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்ளவர் செய்கிறது ரொம்பவே ஈஸி. இப்போது ஒரு ஃப்ளார் ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரியே நம்ம எல்லா துணிகள்லையும் ஃப்ளார்ஸ் செஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். நாட் போட்டு முடித்ததும் அன்ஈவனாக இருக்கிற துணியெல்லாம் ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த துணியை நான் ஓப்பன் பண்ணும்போது அது ஸ்டிஃபாக நிற்கலை. அதனால் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த 2 பார்ட்டையும் ஜாயின் பண்ணி விட போகிறேன். நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால அது ஒட்டிக்கும். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் காய வச்சு எடுத்துருங்க. இப்போ இந்த ஃப்ளவரோட இன்னொரு சைடுமே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த 2 பார்ட்டையுமே ஜாயின் பண்ணிவிட்டு ஒட்டி வச்சுட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃப்ளாருமே பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். இதே மாதிரியே இன்னும் 2 கிளாத்லையுமே ஃப்ளவர்ஸ் செஞ்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக செஞ்சிட்ருக்காங்க, அப்போ நம்மளுமே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்வோம் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிடாதீங்க. நான் ஸ்பீட் பண்ணி விட்டதுனால அது ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே ட்ரை பண்ணுங்கள். இப்போ எல்லா ஃப்ளார்ஸுமே ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு கலரில் 2 ஃப்ளார்ஸ் செஞ்சுருக்கேன். ஸோ டோட்டலாக 8 ஃப்ளார்ஸ் செஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இது ஹேண்ட்மேடுன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? ஸோ கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். நான் 2 A4 ஷீட் எடுத்துகிட்டு அதை மடித்து 8 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி செய்கிறது தான் நியூஸ் பேப்பர் ரோல் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியே இதையுமே ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எப்போவுமே நம்ம பேப்பரில் கிராஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரோல் பண்ண பேப்பர் நமக்கு தேவைப்படும். அதனால் ஃப்ரீயாக இருக்கிற டைமெல்லாம் இப்படி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த பேப்பரோட 2 சைடுமே ஈவனாக கட் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு 2 ரோல் மட்டும் அதை ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி நமக்கு 3 பேர் தேவைப்படும். இப்போ அதை ஒட்டி ரெடி பண்ணி எடுத்ததுமே அந்த 3ஐயுமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கஷ்டப்பட்டு ஒரு வீடு தான் கட்டிகிட்ருக்கிறேன். அதுவும் நார்மல் வீடில் பேப்பர் வீடு.
எல்லோரும் வீடு கட்டுறதுக்கு செங்கல், மணல், சிமெண்ட்டுன்னு யூஸ் பண்ணுவாங்க. சிலர் ஓலை கூட யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பேப்பர்லேயே வீடு கட்டிகிட்ருக்கோம். கின்னஸ் ரெக்கார்டு தான் பண்ண போகிறோம். இப்போது வீடு ரெடி பண்ணி முடித்ததும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஃப்ளார்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த வீட்டுக்கு நம்ம டெக்கரேஷன் பண்ணலாம். இப்போது இதெல்லாம் ஒட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு 1 மினிட் வந்து காய வச்சிடலாம். இது ஒரு சைடு இருக்கட்டும். அந்த கேப்பில் ஒரு A4 ஷீட் எடுத்துகிட்டு அதில் 4 சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4 பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஃப்ளார்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த பேப்பரோட கார்னரில் ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃப்ளார் மட்டும் எடுத்து அந்த பேப்பரோட கார்னர்லேருந்து கொஞ்சம் மேலே தள்ளி ஒட்டிக்கலாம். அது எதுக்குன்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ இது ஒட்டி முடித்ததும் மீண்டும் அந்த எல்லோ கலர் துணியை எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு அந்த மடித்த பார்ட்லேருந்து ஒரு டிசைன் வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன். இந்த டிசைன் வந்து கட் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு ஹார்ட் ஷேப் கிடைக்கும். ஸோ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஹார்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதே மாதிரி இன்னொரு கிளாத் எடுத்துகிட்டு அதையுமே 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஹார்ட் ஷேப் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஹார்ட் வந்து எல்லோ கலர் விட சின்னதாக இருக்கணும். அதை எடுத்து எல்லோ கலர் ஹார்ட்டில் சென்டர் பண்ணி ஒட்டிட்டு அந்த பேப்பரோட கார்னரில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த பீஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பீஸ் எடுத்துகிட்டு நம்ம வீட்டோட டெரஸில் ஒட்டிக்கலாம். இப்போ அதை பேஸ்ட் பண்ணதும் எக்ஸ்ட்ரா இருக்கிற பேப்பரையும் ஃபெவிகால் போட்டுட்டு இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ அதுவுமே பேஸ்ட் பண்ணி முடித்ததும் மீதி இருக்கிற ஃப்ளார்ஸ்லாம் எடுத்துகிட்டு சென்டரில் வந்து வயலட் கலர் இருக்கிறது மாதிரியும் 2 சைடு வந்து எல்லோ கலர் இருக்கிற மாதிரி நான் ஒட்டி வச்சுக்க போகிறேன். நான் இப்படி ரொம்பவே சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஃப்ளார் யூஸ் பண்ணி எந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சுகாஸ் கேலரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் வீட்டில் கிராஃப்டெல்லாம் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னா கீழே தெரிகிற மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் சென்ட் பண்ணும்போது உங்கள் கிராஃப்டை நம்ம சேனலில் போடுவோம். இப்போ இதை பேஸ்ட் பண்ணி முடித்ததும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பேப்பரையும் மடித்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிடலாம். அதுலேயும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே அதை பேஸ்ட் பண்ணி வச்சிடலாம். இப்படி நம்ம பேஸ்ட் பண்ணும்போது அந்த பேப்பர் வந்து அவ்வளோ சீக்கிரமாக பிரிஞ்சு வராது. அதனால் நம்ம மடித்து ஒட்டிடலாம். இப்போ இதெல்லாமே பேஸ்ட் பண்ணி முடித்ததும் வீட்டை இன்னுமே அழகுபடுத்தலாம் அப்படின்னு நான் ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். இதில் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவரோட சென்டரில் நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இல்லைனாலும் ஏதாவது பீட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் கூட ஒட்டி வச்சுக்கோங்க. இல்லைன்னா கலர் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து சென்டரில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான கிராஃப்ட் தான், ரொம்ப ஈஸியான கிராஃப்ட்டும் கூட. ஸோ பழைய துணிகள்லாம் இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த கிராஃப்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். செலவே இல்லாமல் நம்ம வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்களும் நம்ம சேனலோட ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு க்ரியேட்டிவான ஐடியாவோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.